ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சவுலினுடைய முன்னிலையில் தாவீது 2 வகையில் வருகிறார். ஒன்று, இசை மீட்டும் இசை வல்லுநராக வந்து சவுலினால் பொறாமைப்படுத்தப்பட்டு அங்கே துரத்தப்படுகிறவராக வருகிறார் முதலாவது. இரண்டாவது, இந்த இடத்திலே கோலியாத்தை கொல்ல செல்பவராக அல்லது கொன்ற பிறகு அவருடைய புகழ்பாடலை கேட்டு பொறாமைப்படுகிறவராக தாவீது அவர் முன்பாக வருகிறார். அந்த காட்சி, இந்த 2ஆம் காட்சியை பற்றி ஒரு சில அதாவது என்னது வகுப்பறை விவாதங்கள் இருக்கிறது. அதை பற்றி செய்தி நான் சொல்லி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம், நம்ம வாசிப்போம். பெலிஸ்தியனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபோது அவர் படைத்தலைவன் அப்னேரிடம், அப்னேர், இந்த இளைஞன் யாருடைய மகன் என்று கேட்டார். அப்னேர் அதற்கு, அரசே, உம் உயிர் மேல் ஆணை, அதை நான் அறியேன் என்றான். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு காட்சி. இப்போ வந்து ஒருவேளை சவுல், அப்னர் வந்து ரொம்ப அழகான முன்மதி படைத்த படைத்தளபதி. சொல்றான், ஏய், இந்த பையன் யாரையா போட்டு கோலியத்தை இந்த வதச்சிட்டு வரான், இவன் யாரையா அப்படின்னா, அரசே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் கூட அவங்க ஹெல்மெட்லாம் கொடுத்தீங்களே, அவங்க கூட போட மாட்டேன்ட்டு நான் போய் சிங்கத்தை கொண்ட மாதிரி கரண்டை கொண்ட மாதிரி கொண்டு வரேன்ட்டு போனானே, அவன் தான் சொல்லியிருந்தான்னா. அரசன் என்ன, இவன் வந்து வாங்கி கட்டியிருப்பான் இல்லைங்களா? என் உயிர் மேல் ஆணை, நான் அறியேன், எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? போகிறான், போயிட்டு கூட்டிடுறான். கூட்டும் போது எப்படி வரான், இவன் இந்த கோலியத்தை கொன்னவன், இவன் தான் பராக்கிரமசாலி, நீங்கள் பயந்தீங்க, படைவர்கள் பயந்தாங்க, இவன் பயப்படல, ஜெயிச்சான் அப்படிலாம் சொல்லலை. அவங்க அவனுடைய சேர்த்து காட்சியை பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு முன்மதியுடைய செயல். அரசர் 56 வாசிங்களேன். மீண்டும் அரசர், இவ்விளைஞன் யாருடைய மகன் என்று விசாரித்து வா என்றார். தாவீது பெலிஸ்தியனை கொன்றுவிட்டு திரும்பிய போது அப்னேர் அவரை சவுலிடம் அழைத்து சென்றார். அப்பொழுது அவர் கையில் பெலிஸ்தியனின் தலை இருந்தது. சவுல் அவரிடம், இளைஞனே, நீ யாருடைய மகன் என்று கேட்டார். அதற்கு தாவீது, பெத்லகேம் ஊரை சார்ந்த உம் அடியான் ஈசாயின் மகன் நான் என்று பதிலளித்தார். இப்போ 3 கருத்துக்களை முன்வைக்கிறேன். ஒன்று வந்து அப்னேர் வந்து பதிலே சொல்லலை கடைசி வரைக்கும். ஒரு சிலர் இருப்பாங்க, பதில் தெரிஞ்சிருக்கும், ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்க தங்களுக்கு பங்கம் வந்துடும்னு பேச மாட்டாங்க. படைத்தளபதி அந்த அப்னேரை வந்து அப்னேரிடம் அப்னேருங்கிறார். விவிலியத்தில் பெயர் சொல்லி ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் கூப்பிட்றாருனாக்க மிகவும் நம்பிக்கைக்குரியவர், அன்புக்குரியன்னு அடையலாம். சிமோனே சிமோனே, மார்த்தா மார்த்தா, சாம்வேல் சாம்வேல், மொய்சா மொய்சா, எல்லாம் அந்த கடவுள் 2 தடவை கூப்பிட்றாருன்னா டபுளி லவ்டு, டபுளி கிரேஷியஸ். அதான் இப்போ அப்னேர் இவர் யாருடைய மகன் என்று கேட்கும்போது அவன் உள்ளத்தில் இருக்கிற அவன் பால்பட்ட மரியாதை, அவன் பால்பட்ட நம்பிக்கை அந்த வார்த்தை குட்டிக்காட்டுது. ஆனால் அப்னேர் சொல்லலை. சவுலுடைய மனம் தெரியும், சவுலுடைய உழைப்பாங்க அறிந்தவன் என்ன சொல்கிறான், போயிட்டு தாவீதை கூட்டு வரான். எப்படி வரான், கையில் வந்து கோலியத்தை தலையை பிடிச்சிட்டு வரான். இந்தாங்க அரசை வந்தாங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. கையில் கோலியத்து தலை இருந்துச்சுடா, அவனுக்கு வந்து எல்லாம் புரிஞ்சு அதுக்கு மேலே ஒன்றும் விளக்கம் தரவே தேவையில்லை. கோலியாத்தின் தலையை பிடிச்சி ஒருத்தன் வெட்டி எடுத்துகிட்டு வரான்னா அவன் எப்பேர் போட்டவன், பார்த்த உடனே எல்லாம் புரிஞ்சிடும். சவுல் ஆனாலும் ஒரு கேள்வி கேட்கிறார், இளைஞனே நீ யாருடைய மகன்? இல்லைங்களா? இளைஞனே நீ யாருடைய மகன்? ரொம்ப அழகான ஒரு கேள்வி, ரொம்ப அழகான கேள்வி. எழுந்து இவனை அபிஷேகம் செய், இவன் தான் என் மனதிற்கு உரியவன். கடவுள் வந்து சாமியில் பார்த்து சொல்கிறார். இப்போ சவுல் வந்து கேட்குறார், நீ யாருடைய மகன்? யாருடைய மகன்? கோலியாத்தை கொண்டிருக்கிற, அவனுடைய தலையை கையில் வச்சிருக்கிற, என் படைத்தளபதி கூட்டி வர அளவுக்கு நீ வந்து மரியாதைக்குரியவனாக இருக்கிற, நீ யாருடைய மகன்? இங்கே தான் வந்து அந்த சினிமானுடைய டைட்டில் கார்டு வருது, டான் வருது. அதான் வந்து பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகன் தாவீது. அந்த மூவி கரெக்டாக ஆரம்பிக்கும், கரெக்டாக அந்த டைட்டில் கார்டு போட்டு முடிக்கிறார். அந்த காட்சி 58 வசனம். அந்த 58 வசனத்தில் யாரா அவன்? சவுலுடைய ஒத்த கேள்வி வந்து அந்த ஊரினுடைய கேள்வி, அந்த நாட்டினுடைய கேள்வி. பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகன் தாவீது.
இந்த பேரை யாரும் அழிக்க முடியாது, யாரும் மறக்க முடியாது, இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு போட்டு அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். ரொம்ப அழகான ஒரு காட்சி அமைப்பு, ரொம்ப அழகான ஒரு ப்ரெசன்டேஷனு, ரொம்ப ஒரு நேர்த்தியான வர்ணனை. எங்கெங்கெல்லாம் விளக்க சொல்லுவாங்களாம் விளக்க சொல்கிறாரு, எங்கெங்கெல்லாம் ஒரு காட்சி அமைப்பு அந்த கதை இறை மனிதருடைய வாழ்க்கை நிலையை உழப்பாங்க. அப்படி துல்லியமான வார்த்தைகளை விளக்கி சொல்லும் தன்மை, அந்த செயல்பாட்டு தன்மை, அது மாதிரி வினைச்சொற்களை அடுக்கி சொல்லி வாக்கியத்தை கட்டமைக்கிறது மிக அற்புதமான ஒரு அதிகாரம் என்று சொன்னால் இதில் துளியும் மிக கிடையாது. கிட்டத்தட்ட 58 வசனங்களை கொண்ட 912 வார்த்தைகளை கொண்ட இந்த அதிகாரம் உலக புகழ்பெற்ற இலக்கியங்களில், உலக புகழ்பெற்ற ஓவியங்களில், உலக புகழ்பெற்ற கவிதைகளில், உலக புகழ்பெற்ற நாடகங்களில் சிறப்பு கருப்பொருளாகவும் இருப்பதற்கு சற்றிலும் வியப்பே கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே அமைஞ்சிக்கிற அந்த அமைப்பே அவ்வளோ அழகான காட்சி அமைப்பு, அந்த விவிலிய மாந்தர்களை செதுக்கி வைத்த அந்த கேரக்டரைசேஷனு ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த அதிகாரம் அவ்வளோ எல்லாருடைய மனதையும் பளிச்சுன்னு இது வச்சு, நாட் பிகாஸ் ஆஃப் வார், நாட் பிகாஸ் ஆஃப் டேவிட், அது சொல்லப்பட்ட விதம், அதை விவரிச்சுக்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இறையியல் நான் சொன்னது போர் என்பது மொத்தம் 2 வசனங்களில் மட்டும்தான். அதை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற செய்திகளில் நிறைய ஆழ்ந்த இறையியலை கொண்டு ஆசிரியர் அழகாக அந்த நிகழ்வை நம்மளுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். தந்தையவர்களே, இந்த ஒரு பகுதி இவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்கின்ற பொழுது இன்னும் அழகாக இருக்கிறது தந்தையவர்களே, மிகவும் நன்றி. கடந்த நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு புகைப்படத்தை பார்க்க நேர்ந்தது. நீங்கள் சொல்லிய அதே கருத்தை நான் மீண்டுமாக வலியுறுத்த ஆசைப்படுகின்றேன். இந்த ஒரு பகுதி பல இலக்கியங்களுக்கு, பல புகைப்படங்களுக்கு வித்திட்டு இருக்கின்றது என்பதை நான் மீண்டுமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். நீங்க அந்த படம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், இங்கே சிறுவன் தாவீது இருக்கின்றான், இங்கே கோலியாத் இருக்கின்றான். இப்படியாகத்தான் இருக்கின்றது. இவன் இவ்வளவுதான் இருக்கின்றான், அவன் அவ்வளவு இருக்கின்றான். இவ்வளவு உயரத்திலே அதை காட்டி விட்டுட்டு பார்க்க நமக்கு தெரிகின்றது, அவர்களுக்கு தெரியவில்லை. இவன் இங்க இருக்கின்றான், இந்த கோலியாத்து இவனை இப்படி குனிந்து, அதாவது கண்ணை கீழ் நோக்கி பார்க்கின்றது அந்த ஓவியம் இருக்கின்றது. பார்க்கின்ற நமக்கு தெரிகின்றது, இந்த இத்துணூண்டு தாவீதுக்கு பின்பாக இவ்வளவு உயரத்தில் ஒரு கடவுளின் தூதர் நிற்பதை நம்ம வரைந்திருக்கிறார்கள். இவருடைய நம்பிக்கை சிறுசு, நம்பிக்கை இவ்வளவு பெரியது என்பதை வரைபடத்தில் காட்டுகிறார்கள். அதே போன்று நீ நம்பினால் நான் உன்னோடு பெரியவராக இருப்பேன் கடவுள் என்ற வார்த்தையும் நம்ம நினைக்க தோன்றுகின்றது. இந்த பகுதி முழுக்கவுமே அதை பார்க்கின்ற பொழுது எப்படி இதை வாசித்தவர்கள் சிந்தித்திருப்பார்கள். தாவீதை எவ்வளவு வரைய வேண்டும், கோலியாத்தை எவ்வளவு வரைய வேண்டும், ஆண்டவர் எவ்வளவு வரைய வேண்டும் என்பதெல்லாம் எப்படி யோசித்திருப்பார்கள் என்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருந்து தந்தையவர்களே. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த தாவீதினுடைய இதுல யார் உயரம், அல்லது இவன் நம்பிக்கையில் உயர்ந்தவன், அவன் உயரத்தில் உயர்ந்தவன். உண்மைதான். நீங்கள் விளக்குகின்ற பொழுது இவை எல்லாமே இந்த ஒரு பகுதி எத்தனை பகுதியில் வித்திட்டு இருக்கின்றது என்கிறதை பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கின்றது. நிறைய ஆங்கில திரைப்படங்களுடைய மைய கருத்தாக இருக்குது. ஸ்மாலஸ் கேன் வின் ஓவர் தி கிரேட்டஸ்ட் அப்படின்ற பொழுது அந்த காட்சிகள் நிறைய இருக்குது. பல சமயத்தில் இது ஒரு இலக்கிய அல்லது கலாச்சார வெளிப்பாடு மட்டுமல்ல, வாழ்வியல் தத்துவங்களாக மாறுது. பல சமயங்களில் நம்மை தாவீதாக பார்க்கிற வாழ்நிலைகள் வருகிறது. இப்பேற்பட்ட மலை எப்படி தாண்டது, இப்பேற்பட்ட ஆத்தை எப்படி தாண்டது, இப்பேற்பட்ட கடல் எப்படி தாண்டது என்று நினைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கோடியத்தின் எழும்போதும் நாம் தாவீதாக விஸ்வரூபம் எடுக்க இந்த பகுதி நமக்கு சக்தி கொடுக்கிறது. அதான் தாவீதினுடைய மனதை பார்க்கும்போது அவனுடைய ஆளுமை, அந்த இறை திட்டம், இறை ஆற்றல், இறை கிருபை, நம்பிக்கை, அந்த அந்த இளைஞனுடைய மனத்திட்டத்தில் 3 நிகழ்வு நான் பார்க்குறேன். முட்டி போட்டு வாழ்வதை விட எழுந்து நின்று சாக தயாராக இருக்கிறேன் என்று சொல்வார் செகுவேரா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. அதாவது தாவீது ஒரு சவுலை போல, ஒரு படைத்தலைமை போல, ஒரு அப்னேரை போல முட்டி போட்டு வாழ நினைக்கவில்லை. எழுந்து நின்று சாக தயாராக இருந்தார். அந்த துணிதவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை தான் என்று சொல்வார்கள். அது கோலியாத்தா, அவனுடைய படையா, நான் போகிறேன் இன்னொன்று போன அந்த துணிச்சல் எவ்வளோ அழகான ஒரு அசாத்திய ஒரு ஆளுமையை நமக்குள்ளாக காட்டுகிறது. அதான் ரொம்ப திரும்ப நம்ம சொல்லிக்கணும். முட்டி போட்டு வாழ்வதை விட எழுந்து நின்று சாக தயாராக இருந்தோம் என்றால் தானாக தோல்விகளும் வெற்றி மலைகளாக மாறி நம் கழுத்தில் விழும் என்பதற்கு தாவீது ஒரு சான்று. இன்னொன்றுக்கு அது தாவீதுடைய உள்ளத்தில் கோலியாத்தை நோக்கி ஓடுறார்ல, அப்போ அவர் நினச்சிருப்பார், ஒன்றே நினச்சிப்பார், நான்
சாகடிக்கப்படலாம், ஒருவேளை கோலியாத்தினுடைய ஈட்டி பட்டு அம்பு பட்டு செத்து போகலாம், ஆனால் தோற்கடிக்கப்படக்கூடாது. அவனை அழிச்சிட்டு தான் நான் சாவேன் என்கின்ற உயிரை பணயம் வைக்கின்ற அந்த ஒரு ஆளுமை மிக சிறந்த ஒரு ஆளுமை. நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் தோற்கடிக்கப்படக்கூடாது என்கின்ற தாவீதினுடைய உறுதியான எண்ணம் தான் அவரை வாழ வைத்தது. நிறைய பேர் 30களில் இறந்து 60களில் அடக்கப்படுகிறாள் என்று ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது. ஏன்? அந்த துணிவு, அந்த தெளிவு, அந்த ஒரு வீரியமான எண்ணம், அந்த உத்வேகமான ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். என்தூசியாசம் என்று சொல்கிறார்கள். என்தூசியாசம் என்று சொன்னால் மிக அழகான வார்த்தை. உற்சாகம், கொப்பளிக்கிற ஒரு உணர்வு கலவை, அல்லது ரொம்ப லைவாக, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சனை தான் என்தூசியாஸ்டிக் பர்சன் என்று சொல்வார்கள். உற்சாகமான மனிதர், உத்வேகமான மனிதர் என்று சொல்வார்கள். அந்த கிரேக்க வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையில் வருகிறது என் தேயோஸ். என் தேயோஸ், என்னக்க இன் உள்ள, தேயோஸ்னா கடவுள், என் தேயோஸ்டிக். நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்கன்னா கடவுளுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஆங்கில வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு பொருள் இருக்கிறது. என் தேயோஸ்டிக், நீ கடவுளுக்குள்ளாக இருக்கிற வருகின்ற வலிமையிலிருந்து தான் அந்த உற்சாகம் பிறக்கிறது என்று சொல்லுவார். அந்த வார்த்தை சொல்கிறது. அதான் அந்த உற்சாகமான மனிதர்கள் கடவுளுக்குள்ளாக வாழ்கிறவர்கள். அந்த நம்ம சொல்லும்போது நம்பிக்கையினுடைய வார்த்தைகள் முன்னிடணும். நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய பேசுறது, நம்முடைய நடக்கிறது, நம்முடைய கம்யூனிகேஷன்ஸு எல்லாமே வாழ்வின் கலாச்சாரத்தின் மதியெல்லாம் மாற்றணும். செத்தவங்களை வெத்தலைப்பா கொடுத்த கணக்காக உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னாக்க வாழ்கிறதுல கடவுள் சொல்லுவார், உனக்கு கொடுத்த திறமை, உனக்கு கொடுத்த அறிவு, உனக்கு கொடுத்த ஞானம், உனக்கு கொடுத்த வாய்ப்பை வேற யாருக்காக கொடுத்துருந்தா 30, 60, 100 பலன் கொடுத்துருப்பாங்க. நல்ல நல்லமாக உன்னை வச்சேன், எங்கே மரம், எங்கே கனி என்று ஆண்டு நம்ம கேட்பார். அந்த என்தூசியாசம் டேவிட்டுக்குள்ள, அது அண்ணங்காரன், தம்பிக்காரன், அல்லது அப்பா, அல்லது சாமுவேல், அல்லது சவுலரசன், எல்லார்ட்டையும் அந்த உற்சாகம் பாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க, நான் போகிறேன். யாரை பார்த்து யார் சொல்றது? ஒரு குட்டி போய் அரசனை பார்த்து சொல்றாரு. போர்க்களங்களை கண்டு எதிரிகளை புறமுதுகோடு ஓட விட்டு வாள் பிடித்து வேல் பிடித்து ரத்தம் சிந்திய ஒரு அரசனை பார்த்து நீ பயப்படாத, நான் போறேன்றான்னா அவனுக்கு எவ்வளவு உற்சாகமான வாழ்க்கை இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையை நிர்ணயிப்பது உற்சாகம். காலையில் எழுந்தவுடனே அந்த உற்சாகத்தை தொற்றிக்கொள்ள வேண்டும். அந்த உற்சாகம் நம்மை பற்றி கொண்டு நம்மை பதற்றத்தில் இல்லாமல் நம்முடைய நிறைவுக்குள்ளாக வழிநடத்தணும். செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உற்சாகமாக செய்யணும். அதனால் பவுலுடைய ரொம்ப அழகாக சொன்னார், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். அந்த உற்சாகம் இருந்தால் சொல்லுவோம், நன்றி சொல்வோம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம். இதாங்க எந்தூசியாசம் இல்லைங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5, 17, 18 தான் அந்த எந்தூசியாசத்துக்கு அழகான டெஃபினிஷன். அந்த ஒட்டுமொத்த வசனத்தினுடைய ஒரு மனித உருவா தாவீதை பார்க்கலாம். இனிய இதயங்கள், இதுவரை நாம் உற்சாகத்தோடு செவிமடுத்தது சாமுவேல் முதல் புத்தகத்தின் 17ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு. இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 17. பெலிஸ்தியர் போருக்கு படைகளை யூதாவில் உள்ள சோக்கோவில் ஒன்று திரட்டினர். சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் இடையேயுள்ள எபேசு தம்மில் அவர்கள் பாசறை அமைத்தனர். சவுலும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று திரண்டு ஏலா என்ற பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தனர். பெலிஸ்தியர் அப்பக்கம் ஒரு மலையின் மீதும் இஸ்ரேலர் இப்பக்கம் ஒரு மலையின் மீதும் நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத்து என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவன் உயரம் 6.5 முழம். அவன் வெண்கல தலைக்கவசமும் 57 கிலோ எடையுள்ள வெண்கலத்தாலான மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு கவசமும் அணிந்திருந்தான். கால்களில் வெண்கல கவசமும் தோள்களுக்கிடையில் வெண்கல எரிவேலும் அவன் அணிந்திருந்தான். அவனது ஈட்டிக்கோல் தறிக்கட்டை போல் பெரிதாயிருந்தது. அவனது ஈட்டியின் முனை 7 கிலோ இரும்பால் ஆனது. அவனுடைய கேடயம் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில், நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்கள்? நான் ஒரு பெலிஸ்தியன், நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள், அவன் என்னிடம் வரட்டும். அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம். நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான். மேலும் அந்த பெலிஸ்தியன்,
இதோ இஸ்ரவேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன், என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர். தாவீது யூதாவின் பெத்லெகேமை சார்ந்த எப்ராத்தியரான ஈசாய் என்பவரின் மகன். ஈசாய்க்கு 8 புதல்வர்கள் இருந்தனர். சவுலின் காலத்திலேயே ஈசாய் மிகவும் முதிர்ந்தவராயிருந்தார். இவருடைய மூத்த புதல்வர் 3 சவுலுடன் போருக்கு சென்றிருந்தனர். அம்மூவரில் மூத்தவன் பெயர் எலியாபு, அடுத்தவன் பெயர் அபினதாபு, 3ஆமவன் பெயர் சம்மாகு. தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அம்மூவர்களே சவுலோடு சென்றிருந்தனர். ஆனால் தாவீது சவுலை விட்டு திரும்பிச் சென்று பெத்லெகேமில் தன் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள்கள் இவ்வாறு சவால் விட்டான். ஈசாய் தம் மகன் தாவீதிடம், உன் சகோதரர்களுக்காக இந்த 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவையும் 10 அப்பத்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் உன் சகோதரர்களிடம் உடனே விரைந்து செல். இந்த 10 பால் கட்டிகளை 1000 தலைவனிடம் அளித்துவிட்டு, உன் சகோதரர் நலமுடன் இருக்கிறார்களா என்று கேட்டு அவர்களிடமிருந்து அடையாளம் ஒன்று பெற்று வா என்று கூறினார். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியருடன் போரிட்டுக் கொண்டிருந்தனர். தாவீது விடியற்காலையில் எழுந்து ஆடுகளை காவலன் ஒருவனிடம் ஒப்படைத்துவிட்டு உணவுப் பொருள்களை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டு சென்று பாசறையை அடைந்தார். அப்பொழுது இஸ்ரவேலரின் படைகள் அணிவகுப்பு நடத்தி போர்க்குரல் எழுப்பின. இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் எதிரெதிராக அணிவகுத்து நின்றனர். தாவீது தாம் கொண்டு வந்தவற்றை பொருள்களை பாதுகாக்கும் காவலன் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு போர்க்களத்திற்குள் ஓடினார். அங்கே தம் சகோதரர்களை கண்டு நலம் விசாரித்தார். அவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத்து நகரை சார்ந்த பெலிஸ்திய வீரனான கோலியாத்து என்பவன் பெலிஸ்தியர் அணிகளினின்று வெளித்தோன்றி தான் முன்பு சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான். தாவீது அதை கேட்டார். அவனை கண்ட இஸ்ரவேலர் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன் நின்று ஓடினர். இதோ நிற்கிற இம்மனிதனை பார்த்தீர்களா? இஸ்ரவேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான். இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மணமுடித்து கொடுப்பார். அத்துடன் இஸ்ரவேலரிடையே அவன் தந்தை வீட்டார்க்கு மட்டும் வரி விலக்கு செய்வார் என்று இஸ்ரவேலர் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாகிய இவன் யார் என்று கேட்டார். அதற்கு மக்கள், அவனை கொல்பவனுக்கு இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே பதிலளித்தனர். மக்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்ததை அவர் மூத்த சகோதரன் எலியாபு கேட்டு தாவீதின் மேல் வெஞ்சினமுற்று, நீ ஏன் இங்கு வந்தாய்? அந்த சில ஆடுகளையும் பாலை நிலத்தில் நீ யாரிடம் ஒப்படைத்தாய்? உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன். ஏனெனில் போரை வேடிக்கை பார்க்கத்தான் நீ இங்கு வந்துள்ளாய் என்றான். அதற்கு தாவீது, இப்பொழுது நான் என்ன செய்துவிட்டேன்? ஒரு கேள்விதானே கேட்டேன் என்று கூறி அவனை விட்டு வேறொருவனிடம் சென்று அவ்வாறே கேட்டார். மக்களும் முன்போலவே அவருக்கு பதிலளித்தனர். தாவீது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவற்றை சவுலிடம் தெரிவித்தனர். அப்பொழுது சவுல் அவரை வரவழைத்தார். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார்.
அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். தாவீது சவுலை நோக்கி, உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவி கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்து கொல்வேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொன்றிருக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான். ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலைக்கவசத்தை அவர் தலைமேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டிக்கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார். தாவீது சவுலை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்கவியலாது, ஏனெனில் இதில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக் கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கிச் சென்றார். தன் கேடயமேந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரவேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியனின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதன் தலையை கொய்தார். யூதா மக்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து ஆர்ப்பரித்து எக்ரோன் வாயில் மட்டுமுள்ள காத்து பள்ளத்தாக்கு வரை துரத்திச் சென்றனர்.
சாராயிமின் சாலையில் காத்து எக்ரோன் எல்லை வரையிலும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு கிடந்தனர். இஸ்ரவேலர் பெலிஸ்தியரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு அவர்களது பாசறையை கொள்ளையடித்தனர். தாவீது அப்பெலிஸ்தியனின் தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு சென்றார். ஆனால் தம் படைக்கலன்களை தம் கூடாரத்தில் வைத்தார். பெலிஸ்தியனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபோது அவர் படைத்தலைவன் அப்னேரிடம், அப்னேர், இந்த இளைஞன் யாருடைய மகன் என்று கேட்டார். அப்னேர் அதற்கு, அரசே, உம் உயிர் மேல் ஆணை, அதை நான் அறியேன் என்றான். மீண்டும் அரசர், இவ்விளைஞன் யாருடைய மகன் என்று விசாரித்து வா என்றார். தாவீது பெலிஸ்தியனை கொன்றுவிட்டு திரும்பிய போது அப்னேர் அவரை சவுலிடம் அழைத்துச் சென்றார். அப்பொழுது அவர் கையில் பெலிஸ்தியனின் தலை இருந்தது. சவுல் அவரிடம், இளைஞனே, நீ யாருடைய மகன் என்று கேட்டார். அதற்கு தாவீது, பெத்லெகேம் ஊரை சார்ந்த உம் அடியான் ஈசாயின் மகன் நான் என்று பதிலளித்தார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யோனத்தான் தாவீதை எப்படி பார்க்கிறார், சவுல் தாவீதை எப்படி பார்க்கிறார்? இருவரும் ஒரே ரத்தம், ஒரே குடும்பம், அப்பா மகன். எப்படி தாவீதை பார்க்கிறார்கள்?